அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய சென்ற வாரம் குர்ஆனில் இடம்பெற்றக்கூடிய வினை சொற்களுக்கு தமிழ் அர்த்தத்தை பார்த்து வர்றோம். அதுல அடுத்த தொடர்ச்சியாக ரக்கா, ரே காஃப் ஐன் ரக்கா, ரக்கான்னு சொன்னா குனிந்தான், ருக்கு செய்யறவங்க ருக்கு அதில் உள்ளதுதான். ரக்கான்னா குனிந்தான், அதுக்கு ரக்கான்னு சொல்லுவாங்க. ஹஷா, ஹஷான்னா பணிந்தான், பணிவு அடக்க ஒடுக்கமா இருக்கிறோம்ல, அடக்க ஒடுக்கமா இருக்கிற ஒரு செயலுக்கு பேர் என்ன? ஹஷா, பணிந்தான். ஜக்கர, ஜக்கரங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது. ஒண்ணு நினைவு கூறுதல். நினைவு கூறுதல்னா வாயினால சொல்றது இல்ல, நினைச்சு பாக்குறது. ஆனா உங்க மனசுல என்ன செய்யுது? அசை போட்டு நம்ம தாப்பனார் எவ்வளவு கஷ்டப்படணும் வளர்த்தார் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு செய்திய, ஒரு சம்பவத்தை மனசுல போட்டு அசை போடுறோம்ல, அதுக்கு என்ன செய்வாங்க? தக்கர. தக்கர என்றால் நினைவு கூறுதல். கூறுதல் பெரிய இல்ல, வாயினால சொல்றது இல்ல, சின்ன இரு. கூர்ந்தான், நினைவு கூர்ந்தான்னா நம்மளே நினைச்சுக்கிறது, மனசில் நினைத்து பார்க்கிறது. இதுக்கு பேர் தக்கரன்னு சொல்லுவாங்க. அதே தக்கர என்பதற்கு வெளிப்படையா கூறுறோம்ல, அதுக்கு என்ன செய்யறது? தக்கரம். தக்கரன்னு சொன்னா கூறினான் ஒரு செய்திய உங்கள்கிட்ட நான் வாயினால சொல்றேன், அதுக்கு தக்கரன்னு சொல்றோம். அப்ப திக்ருன்னு சொல்றோம்ல, அல்லாஹ் நினைவு கூறுதல், இந்த தக்கரோட வர்றதுதான் அது. தக்கரன்னு சொன்னா நினைவு கூர்ந்தான் அல்லது கூறினான், இந்த ரெண்டுக்கு பயன்படுத்துவாங்க. அடுத்தது லன்ன. லன்னு நீங்க விளைவிக்கணும். ரெண்டு சத்து வச்சு, ஒரு சத்து வச்ச எழுத்து வந்துட்டாலேயே அது லனன. அது ரெண்டு எழுத்தா தான் இருந்துச்சு. நம்ம தான் அந்த கிராமர் சட்டத்துக்காக நினைஞ்சிருக்கிறோம், சத்து பண்ணி இருக்கிறோம். அப்ப லன்ன என்றால் எண்ணினான். எண்ணுறதுன்னு சொன்னா ஒன்னு ரெண்டுன்னு என்றது இல்ல, மனசுல நினைக்கிறது. எண்ணுதலுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குல்ல, 1 2 3 5 10 எண்ணுறோம்ல, நாட்களை எண்ணுவது, காசு பணத்தை எண்ணுவது, எண்ணிக்கையில எண்ணுவது இருக்குல்ல, அந்த லன்ன வராது, அது வேற சொல் இருக்குது. இப்ப லன்ன என்பதற்கு என்னன்னு கேட்டா மனசுல ஒன்றை நினைக்கிறது. இப்படி நினைக்கிறேன், உங்களை பத்தி நல்லவன் நினைக்கிறேன், இப்ப லன்ன, லனன் தூ அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து அமர. அமர என்றால் கட்டளையிட்டான். அமர என்பது இந்த அமுரு ஏவல் வினைலாம் சொல்றீங்கல்ல, ஏவல் வினைக்கு அமுரு தானே, இதுல இருந்து வார்த்தை தான். ஏவல் வினை ஒரு காரியத்தை செய்யுமாறு அடுத்தவருக்கு நம்ம சொன்னால் அது அமுரு என்று சொல்லுகிறோம். அதுக்குள்ள வார்த்தை என்ன? அமர, கட்டளையிட்டான். அமீர், அதிகாரிகள் அமீர்னு சொல்லுவாங்கல்ல, அரபு நாட்டில் அதிகாரிகள் எப்படி சொல்லுவாங்க? அமீர். அமீர் தான் அந்தந்த பகுதியில் ஒரு தாசில்தார், இந்த மாதிரி அதிகாரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் அமீர்ங்கிறது. ஏன்னு கேட்டா அவங்க கட்டளையிட்டவங்களா இருக்கிறாங்க. அது மாதிரி அகல. அக்கலை என்றால் புரிந்தான். அக்கலை என்று இன்னொரு அக்கலை இருக்குது, அது ஹம்சா காஃபு லாமு. அக்கலை அது சாப்பிடுறது, அது நமக்கு போடல. இது ஐனு, ஐனு காஃபு லாமு. அக்கலை, அக்கலை என்று அக்கலுங்கிறவங்கள. அப்ப அக்கலை என்றால் புரிந்தான். கபில, ஏற்றுக்கொள்வது. கபிலன்னா என்னது? நம்ம ஒரு அமல் செய்யறோம், அல்ல அதை ஏத்துக்கிட்டான்னு வைங்க, கபில நம்முடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இதுதான் கபூல்னு சொல்றோம். கபூல், கபூல், அல்லாஹ் கபூல் செய்வானாக, என்னுடைய துவாவை கபூல் செய்வாயாக. இந்த கபூல் இதுல வந்துதான், கபிலை என்பதிலிருந்து தான் இந்த கபூல்லாம் வந்துச்சு. அப்ப கபிலை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வது. ஒன்றை நம்ம ஒரு ஆள் கொடுக்கிறோம், தாங்க வாங்கிக்கிறாரு. ஒரு பொருளை ஒரு ஆள் கொடுத்தோம்னு சொன்னா அது வாங்கிக்கிறவார் இல்லையா, மனப்பூர்வமா. அந்த மாதிரி ஏற்றுக்கொள்வதற்கு பேர் என்னது? கபில. ஒப்போ ஏற்றுக்கொண்டாரு. ஒருத்தர் கொடுப்பதை மனம் வந்து அடுத்தவர் வாங்கிக் கொள்வது, அந்த ஏற்றுக்கொள்ளுதல். அதுக்கப்புறம் அகத, பிடித்தான், எடுத்தான். கீழே கிடக்கிறத எடுக்கிறான், அழுத்தமா பிடிக்கிறான். அந்த பிடித்தான்ங்கிறதுக்குள்ள சொல்லி என்னன்னா அகத. வயசான காலத்துல ஒரு கைத்தறியை பிடிச்சிக்கிட்டு நடந்து போவாங்கல்ல, அப்ப அகத, கைத்தறியை பிடித்து கொண்டான். அது கீழே ஒரு பொருளுங்கிற விழுந்து கிடக்கிறத எடுக்கிறோம், அந்த கிதாபை எடுப்பா, அதுக்கு அகத, எடுத்தான். அப்புறம் நசர, இது பல தடவை சரப்பட உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் தான். நசரனா உதவினான், நசரனா உதவினான். அடுத்து ஷஃபா. ஷஃபா என்றால் பரிந்துரை, ரெக்கமெண்ட் பண்ணுவது, பரிந்துரை செய்தான், அதாவது சிபாரிசு. ஷஃபா என்று சொன்னால் சிபாரிசு செய்தான். ஒரு ஆளுக்கு என்ன செய்யலாம், அந்த பொண்ணு கொடுக்கலாமான்னு
நம்மகிட்ட வேலை செஞ்சாருன்னு வைங்களேன், எனக்கு ஒரு பரிந்துரை கடிதம் தாங்கன்னு கேட்பாரு. இவர் எங்கள் நிறுவனத்தில் 5 வருஷம் வேலை பார்த்தாரு, பார்த்த வரைக்கும் நேர்மையா இருந்தாரு, எந்த ஃப்ராடும் கிடையாது என்று சான்று கொடுக்கிறோம். இது பரிந்துரை. இதுக்கெல்லாம் என்னது? ஷஃபா, பரிந்துரை செய்தான். மறுமையில ரசூலுல்லாஹ் ஷஃபாத் பண்ணுவாங்கன்னு சொல்றோம்ல, இதுல வந்து ஷஃபாத்னா பரிந்துரை. மூமின்கள் எல்லாம் பரிந்துரை செய்வாங்கல்ல, அதுக்குள்ள சொல்லி என்ன ஷஃபாத். ஷஃபாத்துக்கு எதிர்ந்து வந்தது ஷஃபா என்பதுல தான் வந்திருக்குது. அடுத்தது வந்து ரபஹ. ரபஹன்னா அறுக்கிறது. ரபஹன்னா என்னது? அறுக்கிறது. இந்த அறுக்கிறதா என்ன அறுக்கிறது? கொல்றதுக்கு பேர் இல்ல. ரபஹன்னு சொன்னா இந்த கழுத்து நரம்ப அறுக்கிறாங்க இல்லையா, ஆடு மாட்டுக்கு, ஆடு மாடு தான். ஒட்டகத்துக்கு நகரன்னு வந்தோம். ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு ரபஹ சொல்லக்கூடாது, அது நிக்க வச்சு இருக்கிறதுனால என்ன செய்வாங்க, அதுக்கு நகருன்னு பேரு. அப்ப ரபஹன்னு சொன்னா ஆடு மாடு கோழி பறவைகள் இவற்றை கழுத்து அறுத்து சாப்பிடுறதுக்காக நம்ம அறுக்கிறோம்ல, அதுக்கு பேர் என்னது? ரபஹ, அறுத்தான். இந்த சொல்லலாம் குர்ஆன்ல வர சொல்லலாம் இதெல்லாம். அது மாதிரி ரப்பஹ, ரபஹ என்பதை ரப்பஹ ஃபஅலன்னு மாத்திட்டு நீங்க அறுக்க செய்தான். அறுக்க செய்தான் என்ன அர்த்தம்? வேறொரு சொல்லி இந்த பண்ண ஆடு நிக்குது, அது போய் அறு அப்படிங்கிறோம். அவன் போய் அறுக்கிறான், அவன் அறுக்கிறான், நான் அறுக்க செய்யறேன், அறுக்க சொன்னேன், அறுக்க வச்சேன். அப்ப ரப்பஹ என்றால் அறுக்க வைத்தான், அறுக்க செய்தான். ரபஹ என்றால் அவனே அறுத்தான், அதுக்குள்ள வந்தது. அதுக்கப்புறம் ஃபரக, ஃபர்ரக. ஃபரகன்னு சொன்னா பிரித்தான். 2 பேரும் ஒன்னா ஒட்டி சேர்ந்து நண்பராக இருக்கிறாங்க, பிரிச்சு விட்டுறோம். கணவன் மனைவி இருக்கிறாங்க, 2 விருப்பத்தில் கோல் மூட்டி பிரிச்சு விட்டுறாங்க, 2 நண்பர்கள் மத்தியில் பிரிச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் என்னது? ஃபர்ரக, பிரித்தான், ஃபரகன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அகரக. அகரக என்று சொன்னால் தண்ணீர்ல மூழ்க அடிக்கிறது. ஒருத்தரை இழுத்துக்கிட்டு போய் நீச்சல் தெரியாத கூட்டிட்டு போய் தண்ணிக்குள்ள அமுக்கி சாவது வரைக்கும் முக்கி வைக்கிறோம்ல, அப்படி செஞ்சோம் என்றால் அது பேர் என்னது? அகரக, மூழ்கடித்தான். இந்த அகரக்கவுல அஃபால இல்லாம கரக்கன்னு சொன்னீங்கன்னு வைங்க, கரக்கன்னா மூழ்கினான். நீங்க உங்களுக்கு நீச்சல் தெரியாது, தண்ணியில போய் இறங்கிட்டீங்க, இறங்கினா உள்ள இழுத்து போயிடுச்சு, அதுக்கு பேர் என்னது? மூழ்கி விட்டேன், மூழ்கி விட்டான். கரக்க செய்தும், செய்து கடல்ல மூழ்கி விட்டான் அப்படின்னு சொன்னா கரக்கம்பாங்க. ஒருத்தவங்க இழுத்து ஒரு அம்மிக்கு மூழ்க வச்சான்னு வைங்க, அதுக்கு பேர் அகரக்க, மூழ்கடித்தான். நகர, நகரன்னாலும் பார்த்தான்னு அர்த்தம். ஆனா இந்த முதல் வசரன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம்ல, அதுக்கு பார்த்தான்னு அர்த்தம். ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, நல்லறன்னு சொன்னா நல்லா கூர்ந்து பார்க்கறது. ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னா மேம்போக்கா பார்த்துட்டு போறது ஒண்ணு இருக்குது. கூர்ந்து பார்க்கறேன்னா பார்த்த விசாரிச்சு முன்னாடி சொல்லுவாங்க கரெக்டா. அந்த வீட்டுக்கு போனீங்களான்னு சொன்ன கேட்டோம்னு சொல்லாம போனேன், டேபிள் எங்க இருந்துச்சு, இந்த இடத்துல இருந்துச்சு, பீரோ இருந்துச்சு, அந்த இடத்துல இருந்துச்சு, பீரோக்கு மேல என்ன இருந்துச்சு, அது இருந்துச்சு, டேபிளுக்கு மேல என்ன இருந்துச்சு, என்ன பிராண்ட் டிவி வச்சிருந்தாங்க, டிவி சைஸ் என்னவா இருக்கு கூடவும் கேட்டா நீங்க சொல்றீங்கன்னு வைங்க, நீங்க கூர்ந்து கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். கூர்ந்து பார்த்துருக்கீங்க, ஒரு விஷயத்தை மேலோட்டமா பார்க்காம போறீங்க. என்ன பாக்க போன வீட்டுல என்ன டிவி அது கவனிக்கலையே, பீரோ என்ன பீரோ வச்சிருந்தாங்க அதை கவனிக்கலையே, டேபிள் என்ன இருந்துச்சு அதை கவனிக்கலையே, மேலோட்டமா பார்த்துருக்கீங்க. மேம்போக்கா பார்க்கறதுக்கு வந்து பசரன்னு சொல்லுவாங்க. நல்லறன்னு சொன்னா நல்லா கூர்ந்து உன்னிப்பா பாக்குறாங்கல்ல, அதுக்கு பேர் வந்து நல்லற, கவனித்தான், அது சொல்லு பொருத்தமா இருக்கும். அதுக்கப்புறம் சக்கர. சக்கரை என்றால் நன்றி செலுத்தினான். இது நம்ம நடைமுறையில உள்ள ஒரு சொல்லுவான், தமிழ் சொல்லுவாங்க. நம்ம முஸ்லீம்கள் பயன் சுக்கூர் சொல்றோம்ல, அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செலுத்துங்க, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செலுத்துங்க. சுக்கூர்னா நன்றி. இந்த சக்கரை என்பது தான் சுக்குரன் என்ன செய்யணும், நம்ம அதுல இருந்து உள்ள சொல்ல உண்டாக்கிட்டோம். அடுத்தது வந்து கத்தலை. கத்தலைன்னா கொலை செஞ்சான். ஒருத்தன் இன்னொருத்தர் உயிர் எடுத்தான்னு வைங்க, அதுக்குரிய சொல்லி என்ன? கத்தலை, கொலை செஞ்சான். கத்தலை, கத்தலை செய்தும் பக்ரன், செய்துங்கிறவன் பக்ரி என்பவனை கொன்றான். அதுக்கப்புறம் பாச, பாசனா அனுப்பினான். நான் ஒரு ஆளை வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், அதுக்கு என்ன சொல்லணும்? நான் இப்ராஹிமை அனுப்பினேன். பாசு இப்ராஹிம், இப்ராஹிமை அனுப்பினேன். பாசனா அனுப்பினான். நம்ம ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு ஆள் அனுப்பி வச்சால் அதுக்கு பேர் என்னது? பாசன்னு சொல்லுவாங்க. தகல, தகல என்றால் வெளியே இருந்து உள்ள நுழைகிறது. வீட்டுக்குள் நுழைந்தேன்,
பள்ளிக்குள் நுழைந்தேன், பள்ளிக்கூடத்தில் நுழைந்தேன், அரசு அலுவலகத்துக்கு நுழைந்தேன். இந்த மாதிரி நுழைகிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா தகல நுழைந்தான். கஃபர பிழையை மன்னிக்கிறது. கஃபரன்னா என்னது? மன்னிக்கிறது. ஒருத்தவங்களுக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டான், சரிப்பா நான் மன்னிச்சிருப்போ, இதுக்கு பேர் என்னது? கஃபர மன்னித்தான். பத்தல பத்தலன்னு சொன்னா நல்லா இருக்கிறத கெட்டதா மாத்துறது. நல்லதை பிடிச்சி என்ன செய்யறது? கெட்டதா மாத்துறது. அது பேர் பத்தல. பொதுவா மாத்தினான்னு சொல்லக்கூடாது. கெட்டதை நல்லதா மாத்தினா பத்தல வராது. பத்தலன்னு சொன்னா நல்லா இருக்கிற ஒன்றை அதை என்ன செய்யறது? மாத்துறது. மாத்துறது என்னவா இருக்கலாம்? அது மெட்டீரியல்லையும் மாத்தலாம், பொருள்களையும் மாத்தலாம், அல்லது கருத்துல கூட மாத்தலாம். நான் ஒரு கருத்தை உங்கள்கிட்ட சொல்லி இந்த மெசேஜை கொண்டே இந்த ஆட்ட சொல்லிட்டு வாங்குங்கிறேன். நீங்க என்ன செய்றீங்க? வேற அர்த்தம் வர்ற மாதிரி வேற ஒரு சொல்ல போட்டு போய் சொல்லிவிட்டீங்கன்னா மாத்திரீங்க தானே. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னோம் அதை சொல்லாம நீங்க என்ன செய்றீங்க? வேற ஒன்றாக மாற்றி சொல்றீங்க. அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான் முந்தைய சமுதாயங்களுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க? அதை அப்படியே மக்கள்கிட்ட கொடுக்காம கூட்டினாங்க, குறைச்சாங்க, மாத்தினாங்க, திருத்தினாங்க, அழிச்சாங்க, நீக்கினாங்க. இதெல்லாம் செய்யலாம் பத்தல. பத்தலன்னு சொன்னா நல்லா இருக்கிறத கூட செய்யறது மாத்துறது. லரப பல தரம் சொன்ன சொல்லு சார் சொல்லியிருக்கோம். லரபன்னா அடித்தான், அடிக்கிறோம்ல, அதுக்கு பேர் லரப. அதுக்கப்புறம் இன்ஃபஜர. இன்ஃபஜரங்கிறது மனுஷனுக்குலாம் சொல்ல முடியாது, பீரிட்டு ஓடினான்னு சொல்ல முடியாது. இன்ஃபஜரங்கிறது லிக்விட், அந்த திரவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். இன்ஃபஜரன்னா தண்ணீர் என்ன செஞ்சிச்சு? பீரிட்டு ஓடியது. பீரிட்டு ஓடுறான்னு அர்த்தம் ஃபோர்ஸா ஓடுன்னு அர்த்தம். அதாவது குழாயை திறந்தவன டேங்க்ல ஃபுல்லா தண்ணி இருந்தவன குழாயை திறந்தீங்கன்னா வேகமா ஓடும்ல, அந்த மாதிரி ஓடுனா இன்ஃபஜர. அல்லது வீட்டுல இருந்து சொல்றீங்க, வீட்டுல இருந்து கசியுதுன்னு வைங்க, அதுக்கு பேர் இன்ஃபஜர சொல்ல மாட்டாங்க. வீட்டு பொங்குது, நல்லா பொங்கி வெளியே வருதுன்னு வைங்க, அதுக்கு பேர் என்னது? அதுக்கு இன்ஃபஜர, பீரிட்டு ஓடியது. அதுக்கு அடுத்து ஷரிப. ஷரிப என்றால் பருகினான், அருந்தினான், குடித்தான். குடிச்சானா குடியாரன்னு சொல்லிட்டாங்க, சொல்லி கொடுத்துருக்கீங்க. பருகினான், தண்ணியை குடிக்கிறீங்கல்ல, தண்ணி குடிச்சாலும் சர்பத்து குடிச்சாலும் லிக்விடா எதை குடிச்சாலும் என்னது? ஷரிப, குடித்தான். இது அஷ்ரப இந்த சொல்லு குரான்ல வர்றதுனால அதை போட்டுவிட்டோம். அஷ்ரப என்றால் குடிக்க வைத்தான். குடிக்க வைக்கிறேன்னு என்ன அர்த்தம்? ஒருத்தன் தண்ணி கேட்கறான், நீங்க தண்ணி அவனுக்கு கொடுக்குறீங்க, அப்ப அவன் குடிக்கிறான். இப்ப அவனை நீ குடிக்க வச்சிருக்கீங்க. சரி பண்ணா நீங்களே குடிக்கிறது, அசரை பண்ணா வேற ஒருத்தர் குடிக்க வைக்கிறது. விருந்தாளி வந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன செய்ய? ஜூஸை கொடுக்குறீங்க, அசரப்பு நான் குடிக்க கொடுத்தேன், அந்த அசரப்புன்னு சொல்லுவாங்க. சபர. சபரன்னா பொறுமை மேற்கொண்டான், பொறுத்தான், பொறுத்து கொண்டான், சபர் செஞ்சான். இந்த சபரோட தான் சபர் செஞ்சான் வருது. இப்ப சபரன்னா சபர்ல உள்ளது, பொறுமையை செய்தான், பொறுமையை மேற்கொண்டான், பொறுமையை கடைபிடித்தான். அதுக்கப்புறம் ரஃபா. ரஃபா என்று சொன்னால் கீழே இருக்கிறத மேல தூக்குறது, அதுக்கு பேர் ரஃபா. இந்த கை இருக்குல்ல, மேல தூக்குறேன் தொழுகையில, இதுக்கு என்ன சொல்லுவாங்க ஹதீஸ்ல? ரஃபுல் யதைன், கைகளை உயர்த்துவது. கீழே இருந்து மேல தூக்குனா என்னது? ரஃபான்னு சொல்லுவாங்க. இந்த பொருள் இருக்கு, இப்படி மேல தூக்குறேன், இதுக்கு பேர் ரஃபா. அவ கீழே இருக்கிற ஒன்றை, குழந்தை இருக்கு கீழே, அப்படி தூக்குறீங்க, மேல தூக்கி ரஃபா. ரஃபானா உயர்த்தினான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஹசிர. ஹேசின்ற ஹசிர. ஹசிர என்றால் நஷ்டம் அடைந்தான். ஒரு வியாபாரத்தை என்ன செய்யறான்? வாங்கின விலையை விட கம்மியா போச்சு, நஷ்டமா போயிடும். வாங்கின பொருள் அழுகி போச்சு, அல்லது திருட்டு போச்சு, நஷ்டமா போயிடும். இந்த மாதிரி இழப்பு ஏற்படுதுல, அந்த இழப்பை அடைவதற்கு சொல்லுவாங்க, நஷ்டம்னு சொல்றாங்க. அதுக்குள்ள வார்த்தை என்ன? ஹசிர, நஷ்டம் அடைந்தான். ஜஹில. ஜஹிலன்னா அறியாமல் போனான். ஜாகில்ங்கிறோம்ல, ஜாகிலியா காலம், அறியாமை காலம். அப்ப ஜஹிலனா என்ன அர்த்தம்? அறியாம போயிட்டான், ஒண்ணுமே தெரியல அவனுக்கு. அதுக்கப்புறம் பையன. பையன என்றால் தெளிவுபடுத்தினான். ஒரு விஷயத்தை தெளிவா புரிய வைக்கிறான்னு வைக்கலாம், அதுக்கு என்ன செய்யணும்? பையன. இந்த பையனை என்பது அந்த பயான் கூட வந்துச்சு. பயான் பண்றாங்கன்றோம்ல, அவங்க தெளிவெல்லாம் படுத்த மாட்டேங்கிறாங்க, குழப்பத்தான் செய்யறாங்க. அதுக்கு தான் அந்த சொல்லு வச்சாங்க. பையனா என்ன அர்த்தம்? தெளிவுபடுத்தினான். அதுக்கப்புறம் சர்ற.
சர்ற என்றால் அந்த சத்தம் வந்துச்சுல, நீங்க சர்றன்னு கண்டுபிடிச்சிடணும். சர்றனா சர்ற ரெண்டே இருந்திருக்கு, சத்து செய்யற சட்டாங்க அமுலாகிறதுனால சர்றன்னு வந்துருச்சு. சர்றன்னு சொன்னா அடுத்தவருக்கு தெரியாம பேசுறது செய்யறது, ரகசியம். ரகசியமாக செய்தான், ரகசியமாக பேசினான். ஒரு காரியத்தை யாருக்கும் தெரியாம ரூம்ல போய் உட்காந்து செய்றீங்க, அது சர்ற. அல்லது ஒருத்தன் காதல மட்டும் சொல்றீங்க ஒரு செய்தியை, அடுத்தாலும் வழங்காம, அதுவும் சர்றதான். இப்ப ரகசியமா செய்யறது, ரகசியமா பேசுறது, ரெண்டுக்கும் உள்ள வார்த்தை என்ன? சர்ற. அதுக்கப்புறம் தஷாபக. தஷாபகன்னா குழம்பிடுறது. இதா இருக்குமோ அதா இருக்குமோ, இதுவா தான் இருக்கணும் அதுவா தான் இருக்கணும். இதுக்கு பேர் என்னது? ஒருத்தர் விஷயத்தை ஸ்டடியா இல்லாம தடுமாறான வைக்க முடிவு எடுக்கிறது இல்ல, அதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்க? தஷாபக. அவன் குழம்பி விட்டான். தஷாபக பக்ருன். பக்ரு என்பவன் ரொம்ப குழம்பிட்டான், என்ன முடிவு எடுக்கிறவனுக்கு தெரியவே இல்லை, தடுமாறி கொண்டிருக்கிறான் அப்படின்னா தஷாபகன்னு சொல்லுவாங்க. அடுத்தது சல்லம. சல்லம என்றால் பாதுகாத்தான். சல்லமன்னு அர்த்தம், ஒரு பொருளை பாதுகாக்கிறது, சலாமத்தா வைக்கிறதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி உள்ளதுக்கு சல்லமன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சலாம் சொன்னாங்கிறது இந்த வார்த்தை தான் போடுவாங்க. சல்லமன்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றோம்ல, அதுக்கு சல்லமனா. சல்லம என்றால் சலாம் சொன்னான் அப்படிங்கிறது குர்ஆன் சில வரும். பாதுகாத்தாங்கிற அர்த்தமும் வரும். அந்த இடத்தை பொறுத்து புரிஞ்சுக்கிற வேண்டியது. சல்லமன்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சல்லமன்னு சொல்லுவாங்க. அல்லது பாதுகாத்தான், அதுக்கு சல்லமன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தஃபஜ்ஜர. இன்ஃபஜ்ரன்னு முதல் வந்துச்சு, இது தஃபஜ்ஜர ஒரு வார்த்தை தான். தஃபஅல, இதுக்கு அதே தான், நீரிட்டு ஓடுவதா இதுக்கு அர்த்தம். சரியா? சரி. அடுத்தது தமான்னு சொன்னா ஆசைப்பட்டான். ஒரு பொருளின் மீது ஆசைப்படுறான். இந்த கார் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஆசைப்படுறேன், இந்த வீடு கிடைச்சா வாங்கிக்கலாம் ஆசைப்படுறேன். இந்த தமான்னா என்னது? ஆசைப்பட்டான்னு அர்த்தம். ஹர்ரஃப. ஹர்ரஃபன்னா என்ன செய்யறது? மாத்துறது. ஹர்ரஃபன்னா என்ன செய்யறது? மாத்துறது, திருத்துறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு ஹர்ரஃபன்னு சொல்லுவாங்க. அப்புறமா அகல. முதல்ல ஐன் காஃபுலாம பார்த்தோம். இது ஹம்சா காஃபுலாம. அக்கல சாப்பிட்டான். அக்கலன்னா அர்த்தம் சாப்பிட்டான். அடுத்தது ஹத்தஸ. ஹத்தஸன்னா அறிவித்தான். ஹத்தஸன்னா என்னதான்? அறிவிக்கிறது. ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன்னு வைங்களா, அதுக்கு ஒரு ஹத்தஸ, அறிவித்தான், செய்தி சொன்னான் அப்படிங்கிற அர்த்தம். அப்புறம் ஃபதஹ. ஃபதஹன்னா வீட்டை திறந்தான், கதவை திறந்தான். அப்ப திறந்தான் என்பதற்குள்ள வார்த்தை என்னது? ஃபதஹ. இதெல்லாம் குர்ஆன்ல வரும். இந்த சொற்கள்லாம் குர்ஆன்ல வரும். நீங்க இதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் குர்ஆன் பாடம் போகும்போது என்ன செய்யுங்க, தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். சும்மா இதை உருப்போட்டு கூட என்ன செய்யணும், ஒவ்வொரு சொல்லுங்க அர்த்தத்தோட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறணும். அடுத்தது ஆகலன. ஆகலன்னு சொன்னா பகிரங்கமாக்குறது. ஒரு விஷயத்தை ரகசியமா வச்சுக்கிறாம ஓப்பன் டிக்ளேர் பண்றது. ஓப்பன் டிக்ளேர் பண்றதுக்கு என்னது? ஆகலன, பகிரங்கமாக்கினான். அதுக்கப்புறம் கசப, சம்பாதித்தான். கசபன்னு சொன்னா பொருள் ஈட்டுவது, ஒன்றை அடைவது, இதுக்கு பேர் என்னது? கசப, சம்பாதித்தான். அதுக்கப்புறம் அஹ்லப. அஹ்லபன்னு சொன்னா மீறுவது, வாக்கு மீறுவது. ஒரு வாக்கு அளிச்சுட்டு அதை செய்யாம இருக்கான். அகலப, வாக்கு மீறினான். அவன் ஒன்றை வாக்களித்து விட்டு மீறுவதற்கு இந்த வார்த்தையை போடுவாங்க. அகலபன்னா வாக்கு மீறினான், மீறினான் மட்டும் போட்டுருக்கோம். அது மாதிரி அபரவ. அபரவ என்றால் புறக்கணித்தான். ஒரு செய்தி, நல்ல செய்தியை சொல்றோம், நீ பாட்டு போடாது அலட்சியப்படுத்திட்டு போறாங்க, அதுக்கு என்ன செய்யறது? அபரவ, அலட்சியம் செய்தான், புறக்கணித்தான். அதுக்கப்புறம் அக்கற. இந்த அக்கரன்னு விளைவிக்கிற அக்கரன்னு இருக்காது, என்ன ரெண்டு சத்து இருக்குல்ல, அதை உடைக்கணும். அக்குரற. அக்குரற என்று இருந்தது, அக்குரன்னு சொல்லக்கூடாது. அந்த ராவுடைய அடக்கத்தினுடைய காவலை கொடுத்துட்டு சத்து பண்ணி என்ன செய்யணும்? அக்கற, ஒப்புக்கொண்டான். நீ தான் இந்த குற்றத்தை செய்தாயா? ஆமாங்க, இதுக்கு பேர் அக்கற, ஒப்புக்கொண்டான். அடுத்தது ஹர்ரம. ஹர்ரம என்றால் தடை செய்தான். ஹர்ரமன் என்னது?
தடை செய்யணும். ஹராம்ங்கிறோம்ல, இதுல உள்ளதுதான். ஹர்ரம்னா ஒன்றை வந்து செய்யாதே, இது ஹராமு அது ஹராமுலாம் சொல்றோம்ல, அந்த ஹராமுல இருந்து உள்ள பேர் சொல்லி அது ஹர்ரம, தடை செஞ்சான், ஹராம் ஆக்கினான். அடுத்தது ஹஃபஃப, ஃபஅல, ஹஃபஃபல இருந்து ஹஃபஃப. ஹஃபஃபன்னு சொன்னா லேசாக்குறது, எளிதாக்குறது. ஒரு கஷ்டமான ஒரு பாடம் இருக்கிறது, இதுக்கு எளிமையாக்கி உங்களுக்கு புரிய வைக்கிறோம்னு வைங்களேன், அதுக்கு பேர் என்னது? ஹஃபஃப, லேசாக்குறது. அல்லது ஒரு ஆளுக்கு என்ன செய்யறது, பெரிய தலையில ஒரு பெரிய சுமைய 50 கிலோ தூக்கி வச்சிருக்கிறோம், 7 சொல்றான், அப்ப அதை இறக்கிட்டு ஒரு 25 கிலோ தூக்கி வைக்கிறோம், அவனுக்கு லேசாக்கிட்டோம். கடினமான வேலையை கொடுத்துக்கிட்ட ஒருத்தனுக்கு வந்து என்ன செய்யறது, வேலையை குறைச்சா அது லேசு. அதிகமான லக்கேஜை தூக்க சொன்னவனுக்கு கொஞ்சம் கம்மியா தூக்கணும்னு சொன்னா லேசு. ஹஃபஃபன்னு சொன்னா லேசாக்குறது, எளிதாக்குறது அப்படின்னு அர்த்தம். இஸ்தஃதஹ, இஸ்தஃதஹனா உதவி தேடினான். ஒரு ஆளுக்கு செய்யற உதவி தேடணும். ஒரு ஆள்கிட்ட உதவி தேடுவதற்கு என்ன வார்த்தை? இஸ்தஃதஹ, உதவி தேடினான். அப்புறம் கதிம, கதிமன்னா முன் வர்றது. கதிமன்னா என்ன செய்யறது? முன் வந்தான். ஒரு காரியத்தை செய்வதற்கு நானாச்சின்னு வர்றான்ல அது. அதே மாதிரி முன் வந்தான் மட்டும் இல்லாம, ஒரு வெளியூர்ல போன ஒருத்தன் இப்ப வந்து ஊருக்கு நம்ம ஊருக்கு வர்றான்னு வைங்க, அப்ப முன் வந்துட்டான், முன்னோக்கி வர்றான், அந்த அந்த அர்த்தத்துக்கு கதிமன்னு சொல்லுவாங்க. கத்தமன்னு சொன்னாங்க வைங்க, கதிமவ. கத்தம என்றால் முற்படுத்தினான். முற்படுத்துற அர்த்தம், நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா, ஒரு டூரிஸ்ட் இடத்துக்கு போறோம், பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், லாட்ஜ் எல்லாம் புக் பண்ணி வைப்போம், அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருப்போம். முற்படுத்துறது, முன்கூட்டியே சில காரியங்களை செஞ்சு வைக்கிறது பேர் என்னது? கத்தம, முற்படுத்தினான். கதிமண்டா அவன் முன் வந்தான். கத்தமன்னு சொன்னா செய்ய வேண்டிய காரியங்களை முன்கூட்டியே செஞ்சு வைக்கிறது, அதுக்கு கத்தமன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜஹஸஹ, இது வந்து ரூபாய் 4 எழுத்து தஹரஜ மாதிரி உள்ளது. ஜஹஸஹ என்றால் தடுத்தான், இது வந்து. அதுக்கப்புறம் அஹித, அஹித என்றால் உறுதிமொழி எடுத்தான். அஹித என்றால் ஆகதன்னு சொல்லுவாங்க, உறுதிமொழி கொடுத்தான். ஒருத்தர் உறுதிமொழி அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, நாங்க 2 பேரும் அகது பண்ணிக்கிட்டோம். அகதுன்னு சொன்னா வாக்குறுதி, உறுதிமொழி, அதுக்கு பேர் என்னது? ஆகதன்னு சொல்லுவாங்க, ஆகதன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நபத, 3 பேர் தாள். நபதன்னு சொன்னா வீசி எறிகிறது. இந்த பொருளை சும்மா இப்படி போட்டா நபதன்னு கூடாது, இது பேர் நபத. இந்த பொருளை சும்மா போட்டோம்னு வைங்க, இது நபத கிடையாது. நபதன வெறுப்போட எரிவோம்ல, அதை வீசி எறிகிறது, வெறும் எறிகிறது இல்ல, வீசி எறிந்தான்னு அர்த்தம். இது எனக்கு வேணாம் அப்படின்னு கூட்டி எறிகிறதுக்கு என்ன செய்வாங்க? நபத. நஃபா, நஃபான்னா பயன்பட்டான். ஒரு காரியத்துக்கு யூஸ் ஆகுறான்னு வைங்க, மனிதன் யூஸ் ஆனா நமக்கு சொல்லுவோம், ஒரு பொருள் யூஸ் ஆகுதுன்னா பயன்பட்டா அதுக்கு நஃபான்னு கொடுக்கலாம். நஃபான்னா பயன்பட்டான். அஷ்ரக்க, இணை ஷிர்க்ங்கிறோம்ல, இணை வைத்தான். அஷ்ரக்கன்னு சொன்னா இணை வைத்தான். அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா இன்னொருத்தர் இருக்குன்னு கருதினா அதுக்கு என்ன செய்யறோம்? அஷ்ரக்கன்னு வைக்கிறோம். அகராதியில வந்து இந்த இணை கற்பித்தலுக்கு மட்டும் வராது. நீங்க ஒரு வியாபாரம் பண்ண போறீங்க, ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டீங்க வியாபாரத்துல, நான் இதுவரை அஷ்ரத்து சேர்த்து கொண்டேன், கூட்டாளி ஆக்கி கொண்டேன், அதுக்கு சொல்லணும். அஷ்ரக்கன்னு சொன்னா ஒரு தொழில நீங்கள் பங்காளி ஆக்குறீங்க, அல்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டை வாங்குறீங்க, அல்ல 2 பேரும் சேர்ந்து என்ன செய்றீங்க, ஒரு பொருளை வந்து விற்கிறீங்க. இதெல்லாம் எதுல செய்யறோம்னா அஷ்ரக்க, கூட்டாக்குறது. ஆனா இந்த மார்க்கத்தில் என்ன அர்த்தம் கேட்ட அஷ்ரக்கவுக்கு இணை கற்பிக்கிறது. மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் அஷ்ரக்கன் வந்தா இணை கற்பிக்கிறது வந்துடும். உலக சம்பந்தமானதுல அஷ்ரக்கன் வந்தா கூட்டாளி ஆக்கி கொள்வது, பங்காளி ஆக்கி கொள்வது, பங்கு கொடுக்கிறதுன்னு அர்த்தம் வந்துடும். நசக என்றால் மாற்றினான். நசக என்றால் மாற்றுறது. குரான்ல ஒரு வசனத்தால இறங்கிட்டு வேற ஒரு வசனத்தை மாத்துறான், முந்தைய சட்டம் மாற்றப்பட்டுருச்சுங்கிறோம்ல, அதுக்கு தான் நாசிக்கு மன்சு இதுல இருந்து வந்ததுதான். நசகன்னா மாற்றினான், முன்னர் ஒன்றை சொல்லிவிட்டு அதை இப்போது மாற்றிவிட்டேன், இப்போது இதுதான் சட்டம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன செய்வாங்க? நசக. அதுக்கப்புறம் சகல. சகலங்கிறதுக்கு வந்து 2 அர்த்தம் இருக்குது. சகலன்னு சொன்னா தமிழ்ல ஒரு அர்த்தம் போடாமல் கேட்டாலும் போதும். ஆனா என்ன செய்யறாங்கன்னா கேட்கறது 2 இருக்குல்ல. ஒரு ஆள்கிட்ட என்ன செய்றீங்க, லோகருக்கு எத்தனை ரக்காத்துன்னு கேட்குறீங்க, இது கேள்வி கேட்கிறது.
இதுக்கு பேர் கேள்வி கேட்டாங்கிறது சாலான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம ஏதாவது பசிக்குது சாப்பிட கொடுங்களான்னு கையேந்துறீங்க, கையேந்து கேட்கறீங்க, யாசிக்கிறீங்க. யாசிக்கிறதுக்கு பேரும் சாலை தான், கேள்வி கேட்கறதுக்கு பேரும் சாலை தான். சுவால் ஜவாபுங்கிறாங்க. சுவால்னா கேள்வி, கொஸ்டின். அப்ப சுவால்னா கேள்வி. இந்த சகலங்கிற வார்த்தையை வந்து ரெண்டுக்கும் பயன்படுத்துவாங்க. எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஒருத்தன்ட்ட போய் உதவி கேட்டு கையேந்தி கேட்கறீங்கல்ல, யாசகம். யாசகம் கேட்கறதுக்கும் சாலன்னு சொல்லுவாங்க. யாசகம் கேட்கல, ஒரு விஷயத்துக்கு விளக்கம் கேட்கறீங்க, கேள்வி கேட்கறீங்க. அந்த கேள்வி கேட்கறதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துவாங்க? சால, கேள்வி கேட்டான், யாசித்தான். தபத்தல, தபத்தலனா மாற்றினான், மாற்றினான் அர்த்தம். அதுக்கப்புறம் சபக, சபகன்னு சொன்னா அலட்சியம் செய்யறது. அலட்சியம் செய்யறதுன்னு சொன்னா மனிதனை இழிவுபடுத்துற மாதிரி அலட்சியம் செய்யறது இல்ல, நமக்கு ஏற்படுகிற இன்னல்களை அலட்சியம் செய்வது. அலட்சியம் செய்யறதுன்னு சொன்னா ஒருத்தவங்களை போட சொல்லிக்கிட்டே இருக்கான், போடா நீ பாட்டு போடா, இதனால எனக்கு என்னடா, இது அலட்சியம். அலட்சியம் செய்யறா கேவலப்படுத்தி ஒருத்தர் இருந்தாலி வர்றான், அலட்சியப்படுத்துறான், அதுக்கு பேர் சபகன்னு சொல்லக்கூடாது. சபகான்ற அலட்சியம் எதுக்கு சொல்லணும்னு கேட்டா, நமக்கு பரதுரமான ஒரு விஷயம் வந்தாலும் அதை பெரிதாக அரட்டி கொள்ளாமல் நடக்கட்டாங்க, ஆவது ஆவட்டும் பார்த்துக்கணும் அப்படின்னு அலட்சியம் செய்யறாங்கல்ல, அதுக்கு பேரு அலட்சியம். அது சபகம், அலட்சியம் செய்தான் போட்டுக்கணும். நீங்க அலட்சியம்னு சொன்னா ஒருத்தனை கேவலப்படுத்தி புறக்கணிப்புமே. ஒருத்தர் வீட்டு வாசல் வருவோம், கதவை வேணும் சாத்துறீங்க, இது அலட்சியம். அதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. வேற எதுக்கு பயன்படுத்துவாங்க? உங்களை திட்டுறான், குறை சொல்றான், உங்களை பத்தி கோல் சொல்லிட்டு இருக்கிறான், உங்களை நேற்று தான் அடிச்சிருக்கிறான், உங்க காசை பறிச்சிருக்கிறான், அதை என்ன செய்றீங்க? போடா போடா, நீ பேசி எனக்கு என்ன ஆக போகுது, இதுக்கெல்லாம் நான் கலந்துற ஆள் இல்லை. இதுக்கு பேர் சபகம். அலட்சியம் சிறந்த நடத்தம், அது பெருந்தன்மையா விட்டுட்டு போயிடுது. அதுக்கப்புறம் வந்து அஸ்லம, அஸ்லம என்றால் கட்டுப்பட்டான், முஸ்லிம்னா கட்டுப்பட்டவன். இந்த அஸ்லமோட வந்ததுதான். அப்ப அஸ்லம என்றால் கட்டுப்பட்டான் அர்த்தம். அதே மாதிரி வந்து அஹுசன, அஹு நசரண்டா உங்களுக்கு தெரியும், உதவினான் இருக்கு அர்த்தம் செஞ்சோம்ல. அஹுசனுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா அழகாக உதவுதல். உதவி செய்யறதுலயே என்ன செய்யறது? ஒரு ஆளுக்கு கொடுக்குறீங்க, ரூபா கேட்கிறாரு, தூக்கி நீட்டுறீங்க, இது சும்மா உதவுறது. அந்த ரூபாய் ஒரு கவர்ல போட்டு ஒட்டி அட்ரஸ் எழுதி இந்தாங்கன்னு கொடுக்குறீங்க, இது ஒரு அழகான முறையில உதவுறது. ஒரு சட்டை எடுத்து தூக்கி போடுறீங்க, இந்த அது என்னது உதவிட்டீங்க. அந்த சட்டை அழகா அயன் பண்ணி மடிச்சு ஒரு பாக்ஸ்ல வச்சு ஒரு பெட்டியில வச்சு ஒரு ஃபேன்சியா கொண்டு கொடுக்குறீங்கல்ல. அகுசனை என்று சொன்னால் எல்லாத்தையும் அழகுற செய்தல் அர்த்தம். அழகுற செய்தல், அழகுற உதவுதல் அர்த்தம். அது மாதிரி ஹக்கம, ஹக்கம என்றால் தீர்ப்பளித்தான், ஜட்ஜ்மெண்ட், முடிவு சொல்றது. ரெண்டு பேரும் பஞ்சாயத்து நடக்குது, இதாப்பா தீர்ப்பு, நீ தான் கொடுக்கணும், நீ இவ்வளவு ரூபா கொடுத்துரு, நீ இவ்வளவு ரூபா வாங்கிக்க, பஞ்சாயத்தை விட்டு அப்படின்னு ஒரு முடிவு சொல்றோம்ல, அதுக்கு பேர் என்னது? ஹக்கம, தீர்ப்பளித்தான். இஹ்தலஃப, இஃப்தால, இஹ்தலஃபன்னா முரண்பட்டான். இஹ்தலஃப இவனும் அவனும் ரெண்டு பேரும் வரணும், ஒரு ஆள் வர முடியாது, ரெண்டு வரணும். இஹ்தலஃப ஸைதும் அம்ரும், ஸைதும் அம்ரும் முரண்பட்டார்கள். இவன் ஒரு கருத்தை சொல்றான், அவன் ஒரு கருத்தை சொல்றான், அதுக்கு என்ன செய்வாங்க? இஹ்தலஃபங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி மன தடுத்தான். ஒருத்தர் பொருளை கொடுக்க போறான், கொடுக்காரான்னு தடுக்கிறது. அல்லது ஒரு வாசல்ல நுழையிறதுக்கு வர்றான், வராதன்னு கை நீட்டு தடுக்கிறது. அப்போ ஒரு பிறருடைய நடமாட்டத்தையும் அவங்களுடைய செயல்பாடுகளையும் தடுக்கிறது பேர் என்னது? நீங்க வந்து பாஸ்போர்ட் இல்லாம ஒரு நாட்டுக்கு போறீங்க, உங்களை தடுத்துருவான்ல, நீ போயிரு. அல்லது கொரோனா ஊசி போடாம போறீங்கன்னா ரிட்டர்ன் அதே பிளேட்ல திருப்பி விட்டுறாங்க, தடுத்துட்டாங்க. இந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் என்னது? அது மாதிரி ஷரக்க, ஷரக்கங்கிறது உதித்தான், மனுஷனுக்கு உதித்தான் வராது, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுக்கு தான் வரும். அதனால ஷரக்கன்னா உதித்தான் அர்த்தம் செஞ்சுக்கிடுவோம். சூரியன் உதித்தது, சந்திரன் உதித்தது, அதுக்கு என்ன செய்யலாம்? ஷரக்கன்னு வச்சுக்கலாம். அப்ப ஷரக்கு ஆப்போசிட் கரப, கரபன்னா மறைந்தான். மகரிப்புன்னா மறைகிற நேரம், கரபாங்கிறது வந்து மகரிப்புங்கிறது, சூரியன் மறையுதுல, கரபன்னா மறைந்தான். அது மாதிரி கணத்தை, கணத்தை என்று சொன்னால் பணிந்தான். ஒரு தண்ணி செய்யறான், இறைவனுக்கு பணிந்து நடக்கிறான்னு சொன்னா அது என்னது? கணத்தை பணிந்தான்னு சொல்லுவாங்க. இன்னும் சில சொற்கள் என்ன செய்வோம் நம்ம நாளைக்கு பார்ப்போம், அடுத்த வாரம் பார்ப்போம்.